நாங்கள் இந்த காணொளியில் பகுதி 1க்கான 1 தொடக்கம் 5 வரையான வினாக்களுக்கான விடைகளை சிறிய விளக்கங்களுடன் பார்க்க உள்ளோம். 1 தொடக்கம் 5 வரையான வினாக்களில் தடித்த எழுத்தில் தரப்பட்டுள்ள சொற்களுக்கு பதிலாக இடத்தக்க மிகவும் பொருத்தமான சொற்சோடியை தெரிவு செய்க. இங்கு பொதுவாக சேர்த்தெழுதுதல், பிரித்தெழுதுதல் இந்த அடிப்படையில் பேச்சு மொழி, எழுத்து மொழி என்ற வகையில்தான் இந்த வினாக்கள் வினாவப்படுகின்றன. அதிலே முதலாவது கேள்வி, தாத்தே ஒயத்தெக்க மம என்னத. தாத்தே ஒயத்தெக்க மம என்னத. இதன் தமிழர்த்தம் பார்த்தோமானால், அப்பா உங்களுடன் நான் வரட்டுமா. இதிலே ஒயத்தெக்க என்ற சொல்லு எங்களுக்கு போல்டு பண்ணப்பட்டு இருக்கின்றது. அதை பார்த்தால் ஒயத்தெக்க என்று சொன்னால் உங்களுடன். அப்போ இதை நாங்கள் எவ்வாறு பிரிக்கலாம் என்றால், ஒயத் சக எக்க, ஒயா சக இத் வந்து ஒயத் ஆகும், அதாவது உங்கள், எக்க வந்து உடன். ஆகவே ஒயத் சக எக்க ஒயத்தெக்க என்று சேர்ந்து எழுதப்படும். ஆகவே உங்களுடன், உங்கள் சகவுடன், உங்களுடன், ஒயத்தெக்க. இந்த வினாவில் 3வது விடை இதற்கு சரியானதாக இருக்கும். ஒயத் எக்க என்பது சரியானதாக இருக்கும். 2வது வினா, ஒயாகே உற்சாகய அத்தாரின் நெப்பா. ஒயாகே உற்சாகய அத்தாரின் நெப்பா. உங்களுடைய முயற்சியை கைவிடாதீர்கள். அப்ப இங்கே அத்தாரின் நெப்பா, கைவிட வேண்டாம். ஆகவே எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கின்றது, அதாவது ஒரு நிபந்தனை இருக்கின்றது. ஓன வேண்டும், எப்பா வேண்டாம் ஆகிய சொற்களுடன் எப்பொழுதுமே வினாச்சொல்லின் ஏவல் வினை வடிவம், அதாவது என்ன, ஜன்ன, கண்ண, பொன்ன என்ற ஏவல் வினை வடிவமே சேரும். ஆகவே இங்கே அத்தாரின்னெப்பா என்பது அத்தாரின்ன சக எப்பா, அத்தாரின்ன கைவிட, எப்பா வேண்டாம். ஆகவே எப்பாவோடு ஏவல் வினை மட்டுமே சேரும் என்பதால் அத்தாரின்ன சக எப்பா என்று பிரியும். அத்தாரின்னெப்பா, அத்தாரின்ன சக எப்பா என்று வரும். ஆகவே இந்த வினாக்கு பொருத்தமான விடை 2வது விடையாக அமையும். 3வது கேள்வி, அம்மே அப்பி நிவாடுவட்ட ஆச்சி அம்மா பலன்ன ஜன்னெத்த. அம்மா, நாங்கள் விடுமுறைக்கு பாட்டியை பார்க்க போகவில்லையா. இங்கே எங்களுக்கு ஒரு நிபந்தனை இருக்கின்றது. நெத்த, நெஹ போன்ற சொற்களுடன், நெத்த என்றால் இல்லையா, நெஹ இல்லை ஆகிய சொற்களுடன் எவ்வாறான வினைச்சொல் சேரும் என்றால், ஏவல் வினை அல்லது இறந்த கால வினைச்சொல்லோடு ஏஎன்னா உச்சரிப்பு இறுதியில் சேரும். ஏவல் வினை என்றால் யன்னவோடு ஏஎன்னா சேர்ந்தால் யன்னே. அதே போல இறந்த கால வினைச்சொல் வரும்போது ஆவாவோடு ஏஎன்னா சேரும்போது ஆவே. இதே போல ஏவல் வினைச்சொல் அல்லது இறந்த கால வினைச்சொல்லோடு இறுதியில் ஏ உச்சரிப்பு சேர்ந்த சொல்தான் எப்போதுமே நெத்த அல்லது நெகையோடு சேர்ந்து வரும். ஆகவே இங்க யன்னெத்த என்பது யன்னே சகநெத்த, யன்னே சகநெத்த, போகவில்லையா, யன்னே போக, நெத்த இல்லையா, போகவில்லையா என்ற மாதிரிக்கு பிரித்து எழுதப்படுகின்றது. ஆகவே இந்த வினாவுக்கு மிகவும் பொருத்தமான விடை 4வது விடையாக அமையும், யன்னே நெத்த. 4வது கேள்வி, அழுத்தேன் கஸ் ஹிட்டவன நெத்திவ கஸ் கப்பன்னெப்பா. அழுத்தேன் கஸ் ஹிட்டவென்னே நெத்திவ கஸ் கப்பன்னெப்பா. தமிழ் பார்த்தோமானால், புதிதாக மரங்கள் நடவில்லை எனில் மரங்களை வெட்ட வேண்டாம். இது நாங்கள் முதல் பார்த்த அதே நிபந்தனையின் அடிப்படையில் ஓன எப்பாவோடு வினைச்சொல்லின் ஏவல் வினை வடிவம் சேரும் என்பதால் கப்பன்னெப்பா என்பது கப்பண்ண சக எப்பா, கப்பண்ண சக எப்பா என்று பிரியும். ஆகவே இந்த வினாவுக்கு சரியான விடையாக 3வது விடை கப்பண்ண எப்பா, வெட்ட வேண்டாம் என்பது அமையும். 5வது கேள்வி, ஹவசட்ட வகிவி புத்தே குடன்ன தரன் யன்ன. மாலையில் மழை பெய்யலாம் மகனே, குடையே கொண்டு போங்கோ. அப்ப இங்கே நாங்கள் அர்த்தத்தை வைத்து கொண்டுதான் பிரித்தெழுத முடியும். குடையும் கொண்டு போங்கோ, குடைத் சக அரண், குடைத்தரன், குடைத்தரன் என்பது குடைத், குடையும், சக அரண், அரண் என்றால் கொண்டு. அப்ப குடையும் கொண்டு என்று நாங்கள் பிரித்து எழுத வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையில் இதற்கான விடை 2வது விடையாக அமையும், குடைத் சக அரண். இந்த வினாக்கள் பொதுவாக இவ்வாறான அடிப்படையிலேயே கேட்கப்படுகின்றன. இவ்வாறு ஒரு சேர்த்தெழுதப்பட்ட சொல்லை
நாங்கள் பிரித்தெழுதும் போது எவ்வாறு அந்த சொல்லு 2 சொற்களாக பிரியும் என்ற அடிப்படையிலேயே இந்த வினாக்கள் வினவப்படுகின்றன. நாங்கள் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் அந்த வினாக்களுக்கு விடையளித்து கொள்ள முடியும். அடுத்த காணொளியில் நாங்கள் 6வது வினாவிலிருந்து தொடர்ச்சியாக பார்த்து கொள்ளலாம்.